கர்னல், இப்போ அடுத்த 2-3 டேஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு கெட் வெரி இன்டென்ஸ் அப்படின்னு திருமாறன் அவர்களும் சொல்லியிருந்தாரு. உங்களோட ஒப்பீனியன் என்ன? இது இன்னும் ஃபர்தரா எஸ்கலேட் தான் ஆக போதா? அடுத்த 2-3 நாட்கள் இன்னும் ஒரு குரூஷியலா மாறப்போதா? ஹரி, ப்ரொஃபசர் இப்போ சொன்ன மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நான் ஒரே ஒரு பதிவை இப்போ நான் வைக்க ஆசைப்படுறேன். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க, ஃபார் அவர் டுமாரோ தி சோல்ஜர்ஸ் ஆர் கிவிங் தேர் டுடே. நம்மளோட நாளைக்கு ஒசரம் அவங்களோட இன்னிய வந்து அங்க பணையம் வச்சிருக்காங்க. இன்னி நாள அவங்க பணையம் வச்சிருக்காங்க. சாரோட புக்லயே இது ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கும், ப்ரொஃபசர் சாரோட புக்ல. சோ அப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட மனசெலவுல இருந்து ஒண்டி இல்லாம ஒரு ஒரு அதாவது அந்த இன்னைக்கு நமக்கோசரம் அந்த பார்டர்ல நிக்கிறவங்களுக்கும் கப்பல் படை, விமானப்படை எல்லாருக்கும் நம்மளோட ஒரு பெரிய சல்யூட் ஃபர்ஸ்ட். ரைட். இப்போ அடுத்த நீங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இஸ் இட் கோயிங் டு எஸ்கலேட் நெக்ஸ்ட் 2-3 டேஸ்? அடுத்த 2-3 நாள் எப்படி போகும்? அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ஆஸ்பெக்ட் டச் பண்ண ஆசைப்படுறேன். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எக்கனாமிக் தேர் இஸ் ஆல்வேஸ் அ காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ. இப்போ சண்டை வார் டஸ் நாட் கம் வித்அவுட் எனி காஸ்ட். அது ஒரு சண்டைக்கான ஒரு எவ்வளவு இதுக்கு நம்ம செலவு பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 18 வயசு பையனும் 20 வயசு ஒரு குழந்தைய, ஒரு 26 வயசு ஒரு புருஷனை, ஒரு 35 வயசு ஒரு ஆம்பளைய, ஒரு 30 வயசு ஒரு வீராங்கனைய பணையம் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ஒரு காஸ்ட், அதுக்கு ஒரு மதிப்பு நம்ம போட முடியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் கட்டாயம் போட முடியும். ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு இழந்தவங்க இந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக அவங்களுக்கு வாழ ஆசை. ஆனா இந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரை பணையம் வைக்க ரெடியா இருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு விலை மதிப்பு கொடுக்க முடியுமா? முக்கியமான கேள்வி. இந்த நாடு எப்பயும் அதை மறந்துடும். சண்டை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஒண்டிதான் வந்து இந்த நாட்டுக்காக அவங்களை பத்தி நம்ம யோசனை பண்ணுவோம். ஒரு 10 நாள், ஒரு மாசம் கழிச்சு நம்ம அவங்களை பத்தி யோசிக்க மாட்டோம். ரைட். அது ஒரு ஆஸ்பெக்ட். பட் எது செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, when Kargil happened 1998, ரைட், அப்போ நம்ம இப்போ we are looking at economic analysis. எக்கனாமிக்கலி நம்ம நாட்டுக்கு வந்து வணிக ரீதியா இதால என்ன நன்மை இல்ல தீமை அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கொஸ்டின். இந்தியாவை இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஐடபிள்யூடி கேன்சல் பண்ணிட்டோம். சிந்து ப்ராவின்ஸ்ல ஏற்கனவே பாத்தீங்கன்னா வந்து போன வாரமே அவங்களுக்கு தண்ணி வரலன்ற சிந்து நதி பிரச்சனை. பஞ்சாப் ப்ராவின்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் தான் வந்து நேற்று சொன்னேன். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரே ஒருத்தங்க தான் பாகிஸ்தான் ஆட்சி படைக்கிறவங்க. தே ஆர் தி பஞ்சாபிஸ் ஆஃப் பாகிஸ்தான். ஓகே, ரைட். சிந்தி, பலூச்சி, கைபர் பக்துன்வா அவங்கள பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. ரைட். நம்ம ஐடபிள்யூடி ஸ்டாப் பண்ணா என்னைக்கு நம்ம பண்ணோம்னு டிசைட் பண்ணமோ, அனௌன்ஸ் பண்ணமோ, அதுக்கப்புறமே வந்து அடுத்த 2வது நாளே சிந்துல வந்து பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு தண்ணி கிடைக்காது. கராச்சியில தண்ணி இருக்காது, தண்ணி குடிக்க. ரைட். பலூச்சிஸ்தான் நீங்க நியூஸ்ல சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா வெஸ்ட் சைட்ல பலூச்சிஸ் ஆர் ஆல்ரெடி தே வாண்ட் அ செப்பரேட் கண்ட்ரி. ரைட். இப்போ எக்கனாமிக்கா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 3 days back வந்து we stopped Pakistani ships with Pakistani flag not enter our port. நம்ம ஏற்கனவே ஏர்ஸ்பேஸ் அவங்க காலிலே வந்து ஆக்கிட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸ் இஸ் நாட் யூஸ், நமக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. இன்டர்நேஷனல் ஏர்கிராஃப்ட் எல்லாமே வந்து ஆக்சுவலி கடைசி ஒரு வாரமா பாத்தீங்க அப்படின்னா அவங்க பாகிஸ்தானே வரவே இல்லை. இட் குட் பி எனி இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் சர்க்கமெண்டிங் சுத்திட்டு நம்ம ஊருக்கு வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. ரைட். பொருளாதார ரீதியா இந்த சண்டையால நம்ம நாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது. ஆனா இந்த சண்டை வராம இருந்தாலுமே ஐடபிள்யூடியை நம்ம தூக்கின அப்புறமே பாகிஸ்தான், அதாவது சஃபகேஷன், அவங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, பாகிஸ்தான் மூஞ்சில வந்துட்டு ஒரு பாலித்தீன் கவரை போட்டு அதை பின்னாடி போக கட்டி விட்டோம். அதே மூச்சை திரும்பி இழுத்துக்க தம்பி. So we should not, என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்க சேனல் மூலமா எல்லாருக்கும் சொல்ற ஆசைப்படுற விஷயம்னா, பாகிஸ்தானோட பொருளாதாரத்தை பத்தி நம்ம கவலைப்பட தேவையே கிடையாது. அவங்க இருந்தா இந்திய பொருளாதாரத்தை சார்ந்து எழுப்பக்கூடிய கேள்விகளா தான் அது இருந்தது. அது கரெக்ட் கொஸ்டின். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 5%
ஓகே. அதோட கம்மியான ஒரு நமக்கு ஒரு பொருளாதார சேதம் தான் வருமே தவிர அதை தாண்டி வரதுக்கு சந்தர்ப்பமே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் கண்ட்ரி. நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு சொல்லுங்க. ரைட். நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. நம்மளோட நீங்க அக்ரிகல்ச்சர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல அவங்க பாம்பு போடட்டும், ராணுவத்தை கொண்டு வரட்டும், நோ ப்ராப்ளம். அப்பயும் நம்மளோட இன்னைக்கு கவர்மெண்ட் சொன்ன மாதிரி நம்மளோட வீட் ஸ்டாக்கிங் பாத்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நமக்கு தேவையான தானியம் நம்மகிட்ட இருக்கு. சரி, சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு மிசைலை கொண்டு நீங்க போட்டா கூட எவ்வளவு ஊத்திக்கிறாங்க, ஒரு 3 கிலோமீட்டர் அவ்வளவுதானே. அதை தாண்டி என் சகோதர நம்மளோட விவசாயி இருக்கான்ல, கும்பகோணத்துல வயல்ல பயிர் விளைக்காம விட்டுருவான். அவன் இந்த நம்ம தமிழ்நாட்டுல நம்ம இந்தியா கொடுத்து நம்ம சோறு கொடுக்கலாரு. நம்ம இப்ப பாகிஸ்தான் இந்த சுண்டலி வந்து வாழ ஆடுறதுக்கு பொருளாதாரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இது இது அகைன் இது ஒரு பர்செப்ஷன். இது ஒரு மேனேஜர் நம்ம எப்படி இதை எதிர்நோக்கிறோம் அப்படின்னு ஒரு பயங்கர படிச்சவங்க எல்லாம் சொன்னாங்களா கரெக்டா தான் இருக்கும்பா அப்படின்ற மாதிரி இந்த பெர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டெல்லிங் நம்ம எல்லாருக்கும் ஐயோ பொருளாதாரத்துக்கு சேதம் வந்துடும். நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, அப்படி வரணும் இருந்துச்சுன்னா நேற்று நம்ம போயிருக்கோம் பாகிஸ்தானுக்குள்ள, இன்னி வரைக்கும் சண்டையே முடிஞ்சு போயிருக்கோம். நம்ம போகாம ஒரு பொறுப்பான ஒரு நாடா ஏன் நேத்துல இருந்து செயல்காமலே ஆரம்பிச்சு ஆஃப் சிந்தூர் ஸ்டார்ட் பாயிண்ட் இன்னி வரைக்கும் நம்ம அமைதியா உட்கார்ந்து இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா இது அதாவது ஒரு ஒரு 4 கொசுக்கோசரம் வந்து வயலே யாராவது கொளுத்துவாங்களா? ஒரு பயங்கரமான ஒரு ஈக்குவேஷனா சொல்றீங்களே இது. அவ்வளவுதான் அவங்க. ஐ வெரி சாரி. யூ வாண்ட் டு சே ஐ அம் ராங். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பட் நம்ம see we are in a far superior state. நம்ம we are not dependent on anybody. நமக்கு யாருமே தேவையில்லை இந்த உலகத்துல. இன்னைக்கு இல்ல, நீங்க ஹிஸ்டாரிக்கலா பாருங்களேன். we are a very ancient civilization இல்லீங்களா? நமக்கு நம்ம சோழ பரம்பரை நம்ம தான் கப்பல் ஓட்டி பல பேருக்கு வணிகம் பண்ணிருக்கோமே தவிர நமக்கு யாருக்கு எதுவும் தேவையே கிடையாது. ஸ்பைஸ் ரூட் என்ன, சில்க் ரூட் என்ன, நமக்கு தேவைப்படுச்சு அதாவது வெளிநாட்டுல இருந்து சொல்லுங்க. நமக்கு ஒரு பாசோ வெட்டிலையோ வந்து யூரோப்லயும் தேவைப்படுச்சா? இல்ல அரேபியன் தேவைப்படுச்சா? இல்லையே. வாழைப்பழம் தேவைப்படுச்சா? இல்ல. நம்ம தான் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம், இதாப்பா இது மஞ்சள், இதாப்பா இது கிராம்புன்னு. கரெக்டா? So we don't historically we did not need anybody because இது ஒரு செழுமையான மண்ணு. ரைட். நம்ம வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல see நீங்க அடுத்த क्वेश्चन எப்படி வேணா கேட்கலாம் அப்படின்னா வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் ஒரு பக்கம் தொடங்குதுப்பா. தி ஈஸ்ட் பாகிஸ்தான் இந்த சேனல்ல எனக்கு சேனல் ஓட்ட சொல்ல ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு. ஐ அம் சாரி, இட் இஸ் நாட் ஈஸ்ட் பாகிஸ்தான், இட் இஸ் கால்ட் பங்களாதேஷ் because we liberated them in 1971. ஈஸ்ட் பாகிஸ்தான அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த நம்ம தான். That country is called Bangladesh today. இவ்வளவு வருஷம் தனியா இருந்த பங்களாதேஷ் வந்து கடைசி ஒரு 3 மாசமா வந்து they want to be with Pakistan. ஒரு பிரச்சனை இல்லை தம்பி. இந்த பக்கம் ஒரு தம்பி, அந்த பக்கம் ஒரு தம்பி, என்ன பிரச்சனை இருக்குது? ரைட். இல்ல, ஸ்பீக்கிங் ஆஃப் 1971 வார், அந்த ஒரு பிக்சர் எப்பயுமே ஒன்று வைரலாக போயிட்டு இருக்கும். பாகிஸ்தானி சரண்டர் ஆகக்கூடிய அந்த கையெழுத்து போடுற ஒரு பிக்சர் அது. இட் ஷோஸ் த ஹிஸ்ட்ரி. இது பாஸ்ட்ல வந்து 2 நாட்டுக்கும் நடுவில் நடந்த மோதல்ல என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு அது காட்டிக்கிட்டே தான் இருக்கு. டெஸ்பைட் தட் திரும்ப திரும்ப ஒரு நாடு தோத்து போயுமே திரும்ப சீண்டுது அப்படின்னா அது அந்த குருட்டு தைரியம் எங்க இருந்து பிறக்குதுன்னு நினைக்கிறீங்க? இதுக்கான இது ஒரு தனி ரிசர்ச் டாபிக் அறி. இதுக்கு நம்ம ஒரு புதுசா ஒரு டீமை வந்து உண்டாக்கி ஆராய்ச்சி தான் பண்ணணும். ஏன்னா இது அறிவித்தனத்துக்கான ஒரு பெரிய உதாரணம் இல்லையா? அதாவது சாரி திரும்பி அதே திருக்குறள் தான் சொல்லி ஆகணும். கரெக்டுங்களா? அதாவது அந்த வெள்ளர் தமிழ் மதவீட்ட மாதிரிதான் அவங்க அறிவில்லாதவங்களுக்கு வந்து அறிவினிக்கு நம்ம வந்து திரும்பி சொல்லிட்டா என்ன பண்ணணும்? இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க அவங்க சேனல்ல பாத்தீங்கன்னா ஆடுற மாட்டா ஆட்டிக்கிற அப்படின்லாம். எவ்வளவு இந்த மாடு வந்து நம்ம ஆடியும் கறக்க முடியாது, அசையும் கறக்க முடியாது. கரெக்டுங்களா? இவ்வளவு படிப்பினைக்கு அப்புறமும் இப்போ மறுபடியும் they are intensifying their attack அப்படின்னும் போது lot of questions are rising இல்ல?
I just want to make this point to you. இது a simple no. நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ கடைசி ஒரு 6-7 hours என்ன சொல்றாங்க அப்படின்னா let's negotiate. இவங்க கூட பேசுவா அப்படின்னா see ஆடுற மாட்ட ஆட்டிக்கற பாடுற மாட்ட பாட்டிக்கறன்னு நம்ம பல வருஷம் ட்ரை பண்ணிட்டோம்ல. அதெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியல. See, trust me, I will negotiate with somebody only when I have the upper hand. Right? Or second reason, when I am wrong. நான் தப்பா இருந்தா சாரி நெகோசியேட் பண்ணலாம் என்ன மன்னிச்சிருங்கன்னு பேசுவேன். ரைட்டா? இல்ல இது ஓகே இது வந்து நான் உன்னை அடிச்சு தூக்கிட்டேன் then I will negotiate with you. ரெண்டு பிளேஸ் தான். இன்னைக்கு நம்ம அந்த இடத்துக்கு ஒரு ஒரு நாடா அப்படின்னு வரவே இல்லை. நேற்று நடந்தது ஒண்ணு, இன்னைக்கும் சிமிலர் திங் அதே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு நம்ம யாருமே நெகோசியேஷனை பத்தியோ இல்ல இத டீஎஸ்கலேட் பண்றத பத்தியோ யோசனையே பண்ணக்கூடாது. நம்ம இதை வந்து எப்படி பார்க்கணும்னா டைனமிக்கா நடக்கிறபடி நடக்கணும். நமக்கு என்ன அவசரம் இருக்கு? நிறைய டைம் இருக்கு. we have enough resource. உங்க டிவி சேனல்ல பேச சொன்னார் வந்து பெட்ரோல் கிடைக்காது, எஸ்பிஐ சாரி ஏடிஎம் மேல செய்யல. இந்த வதவிங்கள்லாம் பரப்புறது ஒண்டிதான் பாகிஸ்தானோட வேலையே. இல்ல அவங்க இந்த ட்ரபிள் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்கல்ல, வரிசையில நின்னுட்டு இருந்தாங்களே, அத பேஸ் பண்ணி பரப்புறாங்களே. எக்ஸாக்ட்லி. அவங்க என்ன அனுபவிச்சாங்களோ அதை நமக்கு நடக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்ம நம்ப கூடாது. முக்கியமான விஷயம் நம்ம அதை நம்ப கூடாது. ரைட். சோ நம்ம இவங்க கிட்ட வந்து தேவையில்லாத நமக்கு இன்னி தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கு. நம்ம கைதான் மேல் நோக்கி நிக்குது. நம்ம கை மேல் நோக்கி நிற்கும் போது வந்து இன்னைக்கு நம்ம அவங்களோட பேசவும் எதுவும் பண்ணவே கூடாது. போகட்டும், நடக்கட்டும். 2-3 நாள் இன்னும் ஒரு வாரம் நடக்கட்டும். ஓகே. ரைட். யுக்ரைன் இஸ் ஹேப்பனிங். எவ்வளவு 2 வருஷம் ஆச்சு கரெக்டா? ஆமா. there is Gaza. why are we எதுக்கு அவசரம் சார் சொல்லுங்க. சோ இப்போ நமக்கு தான் இப்போ அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு சொல்றீங்க. சோ கமிங் டேஸ்ல வந்து இது ட்ரோன்ல இருந்து இப்போ வந்து தரைவழி தாக்குதல்னு வந்துருச்சு. சோ அகைன் இட்ஸ் கோயிங் டு தி நெக்ஸ்ட் லெவல் அப்படினும் போது வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் போத் தி சைட்ஸ்? ரெண்டு தரப்புல இருந்தும் எந்த மாதிரியான ஒரு தாக்குதல் எதிர்பார்க்கலாம் 3 நாட்கள்ல? சார், தரைவழி தாக்குதலுக்கு அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க நாட்கள் எண்ணப்பட்டவை என்பதுதான் ஒரே பொருள். மாற்று கருத்தே இல்லாத ஒரே பொருள் என்ன அப்படின்னா 65, 71 and கார்கில் வாஸ் டிசைட். நம்மள ஏமாத்தி மேல வந்து உட்கார்ந்தாங்க. ஆனா இப்போ நீங்க சொல்ற நியூஸ் வந்து கரெக்ட். தரைவழி தாக்குதலா வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட நாட்கள் எண்ணப்பட்டு உள்ளது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா கட்டாயமா நம்மளோட இன்ஃபென்ட்ரி வந்து அவங்கள வந்துட்டு பார்டரை கூட தாழ விட மாட்டாங்க. அதுல எந்த உங்களுக்கு சந்தேகமும் வேணாம். ரைட். அது அவங்க பண்றாங்க அப்படின்னு நம்ம ஒரு யூகமா நான் பேசுறேன் உங்கள்கிட்ட. நீங்க சொல்ற நியூஸ வந்து நான் நம்புறேன், பட் யூகமா பேசுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை பாகிஸ்தான் இப்ப நீங்க சொல்ற தரைவழி தாக்குதல தொடங்கின அளவுக்கு தன்னம்பிக்கை பாகிஸ்தான் இருக்கா? அது என்னோட கேள்வி. ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து 65, 71 கார்கில், அதை தாண்டி பல இடங்கள்ல வந்து நம்ம கிட்ட வந்து அதாவது நீங்க ஒரு ஊரி பார்த்திருக்கலாம். நம்ம ஊரில பண்ணது கரெக்டா? நம்ம அவங்க நம்ம கிட்ட நிறைய வாட்டி அடி வாங்கிட்டாங்க கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது வந்துட்டு கட்டாயமா என்னோட ஒப்பீனியன் இந்த மிஸ்அட்வென்ச்சர் இதே தப்ப திரும்பி பண்றதுக்கு முன்னாடி பல பேர் யோசிப்பாங்க. பண்றாங்க அப்படின்னு நம்ம நீங்க சொல்ற மாதிரி யூகமா பேசினா கூட தர வழியா வந்தாங்க அப்படின்னா அவங்க பார்டர் தாண்டவே முடியாது. பார்டர் இல்ல லைன் ஆஃப் கண்ட்ரோல், அங்கேயே அவங்கள தடுத்து நிறுத்தப்படுவார்கள் கட்டாயமாக. அது மட்டும் அல்லாமல் நம்ம வந்து அதை தாண்டி வந்து நம்ம இப்பயுமே உங்களுக்கு சொல்றேன், ஒரு பொறுப்பான ஒரு நாடா நம்ம கட்டாயமா வந்து அப்படியே உள்ள போயிட்டு பாகிஸ்தான் பிடிச்சிருவோம். அது பொதுமக்கள் பேசுற மாதிரிலாம் நான் பேசக்கூடாது. நம்ம அப்பயும் கூட வந்து நமக்கு என்ன தேவையோ, see I have seen these places, what is where and how it happens I know. So நமக்கு என்ன அங்க தேவையோ லிமிட்டட் ஆப்ஜெக்டிவ்ஸ், இதுதான் எனக்கு வேணும், இந்த இடத்த நான் பிடிக்கணும், இது இவ்வளவு வருஷமா 50 வருஷமா இந்த போஸ்ட் எனக்கு தொலை கொடுத்துருந்துச்சு. சோ அந்த போஸ்ட வந்து நான் பிடிச்சிக்கிறேன், அதை தாண்டி போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர கால்குலேட்டடா ஒரு லிமிட்டடா இதுதான் எனக்கு நம்மளோட ஆப்ஜெக்டிவ் பிக்சர் வச்சுக்கலாம். எனக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரியாம இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. கரெக்டா?
இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட், அந்த கூர்மை வந்து கட்டாயமா நம்ம நாட்டுல இப்ப இருக்கு. ரைட். கர்னல் தொடர்ந்து பேசலாம் கர்னல்.